அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன விதமான நற்பலன்களை கிடைக்கும், நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயம் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக தவிர்த்துக்கணும், முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரம் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்க போகுது. பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலுமே நல்லபடியாக முடிஞ்சிடும். உறவினர்கள் வருகையால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டாகக்கூடும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடுங்க. தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமான முடிவை கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்பு வரப்போகுது. உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். பிறந்திருந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் வரப்போகுது. குடும்பத்தாரோடு மாநிலங்களில் புகழ்பெற்ற கோவில்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வர வாய்ப்பு ஏற்படும். தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக நீங்கள் இருப்பது நல்லது. இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மேலும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு அமோகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி கண்டிப்பாக செய்வாங்க. நிர்வாகத்தாரிடம் வைத்த கோரிக்கை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பற்று வரவு அப்படிங்கிறது சுமூகமாக நடக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புகழ் பாராட்டு கிடைக்கும். வசதி பெருகும். சக கலைஞர்கள் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் நடப்பாங்க. இதனால் கொஞ்சம் சற்று மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் மாணவர்களுக்கு குரு பக்கபலகமாக இருப்பதனால நல்ல வளர்ச்சி பார்க்க முடியும். சிறந்த மதிப்பெண்களோடு தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பிரச்சனை எதுவுமே வராது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 23, 30, 31, ஜூன் மாதம் 1, 2, 7, 9, 10, 14. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 5. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 3, 4. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரைவில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க. நல்ல ஒரு பலனை உங்களுக்கு அந்த துர்க்கை அம்மன் கூடிய விரைவில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். மேலும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சாமர்த்தியமாக சாதனை புரிந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாக இருக்கும். அதாவது 3ஆவது இடத்துல சஞ்சரிக்கும் ஞான மோட்ச காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது
உங்கள் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றியாக்குவார். இதுவரை உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடம், உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி எல்லாமே மாறப்போகுது. மேலும் ஜூன் மாதம் 8 முதல் உங்கள் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியமும் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. நினைத்த வேலைகள் அனைத்துமே நடக்கும். ஜூன் 2 முதல் புதன் ராசிக்குள்ளே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை அனைத்தும் வெளிப்படும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பண உதவிகள் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் ஒரு சிலருக்கு திடீர் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன்களை, வரிகளை உடனடியாக செலுத்த வேண்டும் என்ற நெருக்கடி வரக்கூடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த சங்கடம் வரும். ஆசிரியர்களின் அறிவுரையால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 23, 27 மற்றும் ஜூன் மாதம் 5, 9. செய்ய வேண்டிய பரிகாரம், பெருமாளை வழிபட உங்களுக்கு வளம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்த விஷயம் எல்லாமே சாதித்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி, இணைந்துள்ள ராகு உங்கள் ராசியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பார்வைகளும் உங்கள் நிலையை உயர்த்தும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். புதிய சொத்து சேரும். நேற்று தடைப்பட்டு வந்த வேலை இப்பொழுது நடக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உடல் நிலையில் இருந்து வந்த பாதிப்பு விலகும். வம்பு வழக்கில் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். உங்களை எதிர்த்தவங்களே உங்களிடம் வந்து சரண் அடைந்து விடுவாங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடம் நீங்க போகுது. தாய்வழி உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேலையின் காரணமாக பிறந்திருந்த தம்பதி இப்பொழுது ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 22, 23, 31, ஜூன் மாதம் 4, 5, 13, 14. செய்ய வேண்டிய பரிகாரம், சமீபுர அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்தி சாதித்தத்தோடு அறிவாற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாக இருக்கும். அதாவது விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். வேலை காரணமாகவோ தொழிலின் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரக்கூடும். இந்த காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நடக்க செய்யும். அதன் காரணமாக குருவின் பார்வை தான், அதாவது குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். சொத்து பிரச்சனையில் சுமூகமான நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். திருமண வயதில் பொருத்தமான வரன் வரும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும். பொருளாதார வசதி அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். 3ஆவது இடத்துல சஞ்சரிக்கும் கேதுவால் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் உங்கள் நிலையை மாற்றி உயர்த்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவரோடு இணக்கமான நிலை காணப்படும். பொன் பொருள் சேர்க்கை சேரும். குழந்தைகளின் பாக்கியத்தால் ஏற்பட்ட தடை விலகும். சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு 19ஆம் தேதி நடக்க இருக்கு. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 23, 30, ஜூன் மாதம் 3, 5, 12, 14. செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமான வழிபட்டு வர முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக மிதுன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில்
நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அந்த அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். நன்றி.